உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆன்மாக்களோட உலகத்துக்கே செல்லக்கூடிய மையப்புள்ளி இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. இது மூலமா தான் நான் பாதாள லோகத்துக்கு போக போறேன். அந்த பொம்மியோட தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவ கண்டிப்பா என்னைய தேடி வருவா. அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ ஆத்மாவை இங்கேயே நிரந்தரமா அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான 3 தடைகளை ஏற்படுத்த போறேன். இங்க எப்படி அவளை வர வைக்கிறது? பொம்மி இங்க வந்தா நான் இந்த கிணத்துக்குள்ளதான் போயிருக்கேன்னு அவளுக்கு தெரியணும்ல. இல்லைன்னா அந்த 3 தடைக்குள்ள அந்த பொம்மி எப்படி சிக்குவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? இதுதான் சரியான வழி. இதை இங்கே போடுவோம். பொம்மி, நீ என்னைய தேடி வருவல்ல? வருவ. இது லாமியாவோட கழுத்துல இருக்கிற பாசிமணி மாலையாச்சு. இது இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா லாமியா இந்த வழியா தான் பாதாள லோகத்துக்கு போயிருக்கணும். பரமசிவன் சொன்ன மாதிரி அவ பாதாள லோகத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி அவளை எப்படியாவது தடுத்தாகணும். இறைவன் கிட்ட சரணடைய துடிக்கிற என்ன போல ஆத்மாக்கள் 7 உலகத்திலயும் வாழ்றாங்க. அதர்மத்தோட உச்சத்தை சரணடையும். லாமியா போன்ற துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கிற 7 உலகத்துல வாழ்றாங்க. துஷ்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு இதுதான் ஒரே வழி. அது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாக போகுது. வேம்புசரன் கழுத்துல கட்டின தாலிய அபகரிச்சுட்டு இங்க இருந்து தானே பாதாள லோகத்துக்கு உன் பயணத்தை ஆரம்பிச்சிருப்ப. உன் ஆயுசா அல்பாயுசா மாத்தி எழுதுற இந்த பொம்மி உன்னை தேடி வந்துட்டு தான் இருக்கேன் லாமியா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.